கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்கிற சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன். அழகாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். ஆண்டவர் யார் மேல இரக்கம் வைக்கிறாரோ அவன் பாக்கியவான். ஒரு கண்டறியாத மாற்றுத்திறனாளி பர்த்திமேயு என்கிற ஒருவர், ஏசு ஐயரே எனக்கு இறங்கும், அவ்வளவுதான். ஆண்டவர் இறங்கினார். அவனுடைய செயல்பாடுகளை பார்த்து இறங்கவில்லை, அவனுடைய நற்குணங்களை பார்த்து இறங்கவில்லை, அவனுடைய சாட்சியான வாழ்வை பார்த்து இறங்கல. அவனுடைய ஜெபம், இறங்கும் ஆண்டவர். ஆண்டவர் யாரை வேணாலும் இறங்கலாம். ஆண்டவர் இரக்கம் பாராட்டினால் அந்த பாக்கியம் நமக்கு இருக்கும் என்றால் உண்மையிலே நாம் பாக்கியவான்கள். இன்னொரு கூட ஒரு வார்த்தை சொல்லுகிறது, எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ. சகேயு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். உலகமெல்லாம் அவரை பாவி பாவினே சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் அவனுக்கு இரக்கத்தையும் உருக்கத்தையும், அவர் யாரையும் நேசிக்கலாம், அது அவருடைய விருப்பம். ஒரு போதகர் என்னோடு சொல்லி கொண்டிருந்தார், நான் ஒரு நாளைக்கு 6 அதிகாரம் வாசிக்கிறேன், 6 மணி நேரம் ஜெபம் பண்றேன், இது போதாதா? நோ, இப்படிப்பட்ட காரியங்கள் இருப்பதினால் அவர் இறங்குவார்னு சொல்ல முடியாது. அந்த இரக்கத்திற்கு பாத்திரமாக நாம் நடக்கும் பொழுது, அந்த உருக்கத்திற்கு பாத்திரமாய் நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது, நிச்சயமாகவே ஆண்டவருடைய இரக்கமும் ஆண்டவருடைய உருக்கமும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அதை விட ஒரு பாக்கியமான வாழ்க்கை வேற ஒண்ணுமே இல்லை. கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்துக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் காணப்பட நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டி அருளும். உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.